Good morning. I am A. Edilarasi. இன்னைக்கு யூனிட் 6ல வந்து ரியல் அனாலிசிஸ்ல நம்ம ரைமான் இன்டெக்ரல் பார்க்க போறோம். Let us move into the session. So ரைமான் இன்டெக்ரல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Suppose f is a function. f என்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்ல a, bன்ற இன்டர்வல்ல suppose f is non-negative. ஓகேவா, அதாவது பாசிட்டிவ் டர்ம்ஸா இருக்குது. அண்ட் மோர் ஓவர் f is continuous ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இன் ஜென்ரல் ஐம் டேக்கிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் அது வந்து நம்ம இன்டெகிரல் பண்ண முடியும். ஜென்ரலா வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இன்டெகிரல் பண்ண முடியும். டிஸ்கண்டினியூஸ் ஆச்சுன்னா நம்ம இன்டெகிரல் அங்கே பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ரைட். The integral of f with respect to x signifies the area. Integral அப்படின்னா என்னன்னா nothing but ஒரு axisல suppose you are taking a function like this, right? This is your f of x. F of x, this is this function. So இந்த curveக்கும் x axisக்கும் இடையில உள்ள ஏரியா, இதுதான் என்னுடைய integral value, Riemann integral value. Okay, so trying to find the area in between the function and the x-axis. Okay, so between the function f and the x-axis. So this area would be called definite integral of a function from a to b. So இதுதான் உங்க லைன் டச் ஆகும், இந்த இடத்துல டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சஸ் x-axis உங்க ஃபங்க்ஷன் டச் ஆகுதுன்னா இதுதான் உங்களோட a, இது உங்களோட b. Okay, so this is your a, this is your b, right? So இந்த இன்டர்வல்ல நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிப்போம். இன்டர்வல் அதுதான் இன்டெக்ரலோட வேல்யூ. So finding this area, இதுதான் ரைமான் இன்டெக்ரலோட டெஃபினிஷன், ரைட்? சரி, நெக்ஸ்ட் ரைமான் சம்ஸ். ரைமான் சம்ஸ்னா என்ன? பிஃபோர் என்ட்ரிங் இன்டு ரைமான் சம்ஸ் டெஃபினிஷன், let us go to some basic things. ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல்ல a, b எப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரேக்கிங் ஒண்ணுமே பண்ணல, அந்த இன்டர்வல்ல வந்து துண்டு துண்டா உடைக்கிறோம். அந்த இன்டர்வல்ல எவ்வளவு ஃபைனரா உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபைனரா உடைப்போம். அதாவது சப்போஸ் ஏக்கும் பிக்கும் இடையில வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்ப இதுதான் உங்களுடைய ஏ, இது உங்களுடைய பி. சப்போஸ் இது வந்து ஒரு 1, இது வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன் பிட்வீன் 1 and 10 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். 2, 3, 4, 5 and so on 10 வரைக்கும். ஓகே, இந்த 10க்கு இடையில இருக்கிற இதை வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த இதை நானா சூஸ் பண்றேன். என்னோட லென்த்துக்கு நம்ம யூஸ்வலா ஸ்கேல் பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ல இருக்கும் இல்லையா, 1 சென்டிமீட்டர்ல ஒவ்வொரு டிவிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பிரிச்சுக்கலாம். இல்லாட்டி நான் என்ன பண்றேன், 1 to 5 வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன், அதாவது இது x0, இது x1, இது என்னுடைய xn, bன்றது என்னுடைய xn. ஸோ இதுவும் ஒரு பார்ட்டிஷன் தான், x0 to x1, x1 to xn, இதுவும் ஒரு பார்ட்டிஷன் தான். நம்ம இப்படியும் பிரிக்கலாம். இல்ல இன்னும் எனக்கு வந்து 5ல வேணா 3, அதாவது இங்க இப்போ நான் இப்போ போட்டது வந்து 5ன்ற டிவிஷன்ல, அது வந்து நான் 5 மையமா வச்சு 1 to 10 ரெண்டா பிரிச்சுக்கிறேன், ரெண்டா ஆக்கிக்கிறேன். இதுவும் பார்ட்டிஷன் தான். ஓகேவா, 1 to 10ன்ற இன்டர்வல்ல 5 மையமா வச்சு நான் 2 இன்டர்வல்ல 1 to 5 1, 5 to 10 1ன்னு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இதுவே நம்ம வந்து 3ஆ பிரிக்கலாம், 4ஆ பிரிக்கலாம், 5ஆ பிரிக்கலாம், அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது மாரி நான் ஒண்ணா உடைச்சிட்டு போகலாம். ஓகேவா, எவ்வளவு தூரம் நம்மளால ஃபைனரா உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதா, சின்ன சின்ன இன்டர்வலா, ஓகேவா, அந்த அளவுக்கு நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே ஃபைனல். இதுக்கு மேல அந்த பார்ட்டிஷனை உடைக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா எனக்கு முடியாதுன்னு சொல்ற மாதிரி அளவுக்கு நான் அந்த இன்டர்வல்ல உடைச்சுக்கிறேன். முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உடைக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உடைச்சுக்கிட்டேன்னா அதுதான் வந்து ஃபைனல் மோஸ்ட் பார்ட்டிஷன் சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து ஏக்கும் பிக்கும் இடையில ஐ ஹவ் சூசன். ஸோ இங்க வந்து பி மிஸ் ஆயிருக்குது. this is b equal to b. ஓகேவா? xn equal to b. இப்போ ஏல இருந்து பிக்குள்ளார ஐ எம் ஃபைண்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ 5 கண்டுபிடிச்சேன் இல்லையா, அதே மாதிரி நான் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். x0 less than, x1 less than, x2 less than and so on. xn பாயிண்ட்ஸ் வந்து ஏக்கும் பிக்கும் இடையில இருக்குது. அப்ப இதுதான் என்னுடைய பார்ட்டிஷன். எவ்வரி xi, xi plus 1. ஓகேவா? இந்த சப் இன்டர்வல் எல்லா சப் இன்டர்வலையும் எடுத்துக்கிறேன். xi, xi plus 1. அதாவது x0, x1, x1, x2, x2, x3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து சப் இன்டர்வல்ஸ்னு சொல்றேன். ஓகேவா? சரி, இதுதான் என்னுடைய பார்ட்டிஷன். நெக்ஸ்ட் நார்ம். the length of the biggest subinterval. நான் எடுத்துக்கிட்ட பார்ட்டிஷன்லயே பிக்கஸ்ட் இன்டர்வல் இருக்கும் இல்லையா, சப் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதுலயே வந்து பெருசு எது, அதுதான் வந்து நார்ம் ஆர் மெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது மேக்ஸ். நார்ம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் த லென்த் ஆஃப் த பிக்கஸ்ட் சப் இன்டர்வல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டேக்டு பார்ட்டிஷன்னா என்ன? ஃபார் இன்டர்வல் a, b, a partition p of x, t. ஓகேவா? tன்ற டிஸ்டன்ஸ்ல I am choosing x0, x1 and so on. Okay, இந்த பார்ட்டிஷன் along with the sequence of finite numbers t0, t1 and so on, tn minus 1 is known as, அந்த இன்டர்வல்ஸ் எடுத்து பண்றோம் இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, t0, t1 and so on, tn minus 1 known as tagged partition. Okay, if it satisfies the condition ti belongs to xi, xi plus 1. Okay, அந்த சப் இன்டர்வல் xi, xi plus 1ல ti ன்ற பாயிண்ட் அதுல இருக்கணும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், t0, t1, tn minus 1ன்ற பாயிண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கிற மாதிரி, அதாவது ti வந்து xi, xi plus 1 இருக்குது, அடுத்தது ti plus 1ன்றது அடுத்த xi plus 1, அப்படின்ட்டு ஏதோ ஒரு இன்டர்வல்ல இருக்குது அப்படின்ட்டு, அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா t0க்கு, t1க்கு, tn minus 1க்கு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இன்டர்வல்ல இந்த ti's இருக்கிற மாதிரி நான் வந்து இன்டர்வல்ல ஃப்ரேம் பண்ணி வச்சோம்னா அதுதான் நம்ம டேகிங். ஒவ்வொரு சப் இன்டர்வலுக்கும் ஒரு t0 கூடயும், ஒரு t1 கூடயும், ஒரு tn minus கூடயும் நம்ம வந்து இணைக்கிறோம். ஓகே, அதுதான் டேக்னு சொல்றது. ஓகே, நம்ம அதை கூட டேக் பண்றோம். ஓகே, ஸோ t0ஐயும் இந்த xi-ஐயும் xi plus 1ஐயும் டேகிங், அதனால தான் அதை டேக்டு பார்ட்டிஷன் சொல்றேன். ஓகே, ஸோ இது ரொம்ப ரேர் கொஸ்டின் தான், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா வாட் இஸ் டேக்டு பார்ட்டிஷன் கேட்பாங்க, அதனால தான் அதை கொடுத்துக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் ரைமான் சம். சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும், பார்ட்டிஷன் என்னன்னு தெரியும். Finally we are moving to Riemann sum. Riemann sum என்னன்னா, of a real valued function f on the interval closed interval a, b is defined as a sum of f with respect to the tagged partition. ஓகே, நம்ம ஒவ்வொரு டேக்டு பார்ட்டிஷன்லயும் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதாவது சின்ன சின்ன இன்டர்வல்ல நம்ம ஜென்ரலா a to bக்கு என்டையரா எஃப்ஓட பிஹேவியரை பார்க்காம அந்த சின்ன சின்ன சப் இன்டர்வல்ல, அதுவும் பர்டிகுலரா அந்த பாயிண்ட்ஸ்ல xi, xi plus 1ல நம்ம டேக் பண்ணோம் இல்லையா, t0, t1 and so on, tn minus 1. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ்ல என் ஃபங்க்ஷனோட எஃப்ஓட வேல்யூ, ஓகே, எஃப்ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்ஓட டேக்டு பாயிண்ட்ஸ்னு சொல்லுவேன். டிஃபைன்ட் அஸ் த சம். ஒவ்வொரு t0லயும் t0, t1 and so on, tn minus 1. ஸோ அதுலலாம் என் ஃபங்க்ஷனோட வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து சம் பண்ணனா f of t0, f of t1, f of tn minus 1 இதெல்லாம் சம் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து ரைமான் சம்னு சொல்லுவேன். Okay, you are calling that sum, that value as tagged partition of closed interval a, b ன்னு சொல்லுவேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எவ்ரி டேர்ம் இந்த ரைமான் சம், ஒவ்வொரு டேர்மும்
f of t1, f of t2, f of tn அது எல்லாமே வந்து denotes the area of a rectangle having length or height. ஏதோ length height இருக்கிற மாதிரி f of ti அப்படின்றது அந்த ஏரியாவை குறிக்கிறது. ஓகேவா? அண்ட் breadth வந்து height இது, length இது, அண்ட் breadth வந்து xi plus 1, minus xi. இதுதான் வந்து breadth. Okay. Hence, the Riemann sum gives the area of all. So, the Riemann sums gives the area of all rectangle. Okay, rectangle between the curve and the f of x in the curve and the x axis இடையில உள்ள ஏரியா அந்த ஏக்கும் பிக்குன்ற a, bன்ற இன்டர்வல்குள்ளார அந்த ஏரியாவை கொடுக்கும். ஸோ ஏவும் பியும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓகேவா, அந்த a, bன்ற வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஏவும் பியும் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த right. So closed interval a, b என்ற இன்டர்வல்ல எனக்கு a, b வேல்யூ தெரிஞ்சுன்னா it is a definite integral. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் Riemann integral formula. சரி, இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு சப் இன்டர்வலா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், சம் பண்ணி வைப்பேன் இல்லையா, அதுதான் இங்க வந்து எஸ்பி எஸ் எஃப் பின்னு சொல்றேன். ஓகே, ஸோ எஃப்ன்ற ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b எடுத்துக்கிறேன். அண்ட் எல்பிய ரியல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். Okay, any real number. Okay, then f is called integrable within closed interval a, b அப்படின்னு சொல்லுவேன். எப்ப அப்படின்னா, if and only if there is a delta for each epsilon. ஒவ்வொரு எப்சிலாங்கு தகுந்த மாதிரி ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும், such that for each partition, so இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் they are having a property that norm of p is less than delta. Okay, ஸோ அந்த பார்ட்டிஷனோட லென்த், ஓகே, அதாவது ஒவ்வொரு சப் இன்டர்வலோட லென்த் x0, x1, x1, x2, x2, x3 அந்த இன்டர்வல் சப் இன்டர்வல் உடைச்சோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு இன்டர்வலோட சப் இன்டர்வலோட லென்த் வந்து லெஸ் தேன் டெல்டாவா இருக்கும்போது ஹேவிங் என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் எஃப் பி மைனஸ் எல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள distance, அதாவது sum of the function in the partitioned interval. ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் எனக்கு f ஓட வேல்யூ ரியல் வேல்யூ கிடைக்கும், அதெல்லாம் சம் பண்ணனா அதுதான் என்னுடைய எஸ்எஃப் பி. இதுக்கும் நான் எடுத்துக்கிட்ட ரியல் நம்பர் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதோட வேல்யூ வந்து குறையும், லெஸ் தேன் எப்சிலாங்கா இருக்கும்போது எனக்கு பார்ட்டிஷன் பியோட வேல்யூ குறையும். இல்லை சாரி, பார்ட்டிஷன் பியோட வேல்யூ வந்து லெஸ் தேன் டெல்டாவா இருக்கும்போது இந்த எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலாங்கா இருக்கும். வேற எல் இஸ் த நோன் அஸ் தி இன்டகிரபிள் ஆஃப் எஃப். எல்ன்றது என்னன்னா இன்டகிரல் வேல்யூ ஆஃப் எஃப் ஓவர் த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் a, b. ஓகே, இது யூசுவலா என்ன பண்ணோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் a to b f of x dx. ஓகேவா, இது இந்த எல்ல தான் நம்ம வந்து இன்டகிரல் வேல்யூ ஆர் இன்டகிரல் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இந்த சம் பண்றதும் ஒண்ணுதான், இன்டகிரல் பண்றதும் ஒண்ணுதான். ஓகேவா, இந்த a, bன்ற இன்டர்வல்ல குட்டி குட்டியா சின்ன சின்னதா உடைச்சி அந்த ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் எஃப் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அதெல்லாம் சம் பண்ணி கொண்டு வர வேல்யூக்கும் இன்டகிரல் a to b f of x dx கொண்டு வர வேல்யூ ரெண்டும் ஏறத்தாழ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டெஃபினிஷன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரைமான் இன்டகிரல். 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்னு வந்து லீனியர் ப்ராப்பர்ட்டி, மோனோடானிக் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லீனியர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் a, b ல இருந்து ஆருக்கு டிஃபைன் பண்றேன். and choosing a constant c என்ற ஒரு கான்ஸ்டன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். then cf is integrable. எப்ப integral a to b cf equal to c into integral a to b f.
ஓகேவா? ஸோ அந்த சி கான்ஸ்டன்ட்டை வெளியே தூக்கிடுவோம். நம்ம யூஸ்வலா இன்டெக்ரல்ல பண்ணியிருப்போம் இல்லையா? கான்ஸ்டன்ட் 3 இன்டூ எக்ஸ்ன்னு என்ன பண்ணுவோம்? 3ய வெளியே எடுத்துட்டு இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸை பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் பிளஸ் ஜி இருந்துச்சுன்னா நம்ம எஃப் பிளஸ் ஜி அதை இன்டெக்ரல்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகே, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட் மோனோடான்சிட்டி. மோனோடான்சிட்டின்னு என்னன்னா எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஜின்ற ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்தேன்னா இன்டெக்ரல் அப்ளை பண்ணிட்டு வர வேல்யூ எனக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கும். ஓகே, அதுதான் அதான் அந்த சிம்பிள் லெஸ் தேன்ன்ற சிம்பிள் இதுலயும் ஹோல்ட் ஆகும். அதுதான் மோனோடான்சிட்டி. ஓகேவா? இன்க்ரீசிங்னா இன்க்ரீசிங், டிக்ரீசிங்னா டிக்ரீசிங். சரி, நெக்ஸ்ட் இப்ப சின்ற ஒரு பாயிண்ட் ஏ பிக்குள்ள இடையில எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்டர்வல் ஏக்கும் பிக்கும் இடையில சின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்டர்வல்ல ரெண்டா உடைப்போம் இல்லையா? பார்ட்டிஷன் யூஸ்வலா ரெண்டா உடைக்கிறது தானே. ஸோ அதே மாதிரி இன்டெக்ரல்லையும் எனக்கு அந்த மாதிரி ரெண்டா உடைக்க முடியும். ஏ டு சி, சி டு பி அப்படி உடைச்சுக்கிட்டேனாலும் அது ரெண்டையும் சம் பண்ணிட்டு வர வேல்யூ எனக்கு ஏ டு பி டைரக்டா பண்ணிட்டு என்டையர் இன்டர்வல்லையும் பார்க்கறதும் ஒண்ணுதான். இதுதான் அடிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். சரி, இப்ப நமக்கு பார்ட்டிஷன்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் நாட் லெஸ் தேன் எக்ஸ் ஒன் லெஸ் தேன் நான் என்ன பண்ணேன், அந்த இன்டர்வல்ல n பாயிண்ட்ஸை வச்சு நான் உடைச்சிருக்கிறேன். ஓகே, சச் தட் எப்படி உடைச்சுக்கிறேன் அப்படின்னா டெல் எக்ஸ்ஐ அப்படின்றது எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ஐ மைனஸ் 1 அதோட டிஸ்டன்ஸ் தான் அந்த டெல் எக்ஸ்ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகே, வேற ஐ ரன்ஸ் ஃப்ரம் 1 to n. சரியா? நெக்ஸ்ட் இதுல எஃப் இஸ் பவுண்டட் ரியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங் டு த பார்ட்டிஷன் பி. ஓகேவா? ஸோ நான் எந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன்? இந்த எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் அண்ட் ஸோ ஆன் எக்ஸ்என் வர மாதிரி உள்ள பார்ட்டிஷன்ல நான் எஃப்ன்ற பவுண்டட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். டிஃபைன் பண்ணா என்ன ஆகும்னா எம்ஐ கேபிட்டல் எம்ஐன்றது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ்ஐ மைனஸ் ஒன்னுக்கும் எக்ஸ்ஐக்கும் இடையில உள்ள அந்த எக்ஸுக்குல அட் எஃபோட வேல்யூ வந்து சுப்ரீமம் கிடைக்கும் இல்லையா? எந்த ஐக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ஐக்கும் நான் கேபிட்டல் எம்ஐ கண்டுபிடிப்பேன், ஒவ்வொரு ஐக்கும் ஸ்மால் எம்ஐ கண்டுபிடிப்பேன். ஓகே, ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும். ஓகே, ஃபைண்டிங் கேபிட்டல் எம்ஐ அண்ட் ஸ்மால் எம்ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பின்னா இந்த சப்போஸ் இட் இஸ் இன்க்ரீசிங். ஓகேவா? ஸோ இன்க்ரீசிங் இருக்கும்போது இது வந்து கேபிட்டல் எம்ஐ, இது வந்து ஸ்மால் எம்ஐயா இருக்கும். ஓகே, இது சுப்ரீமமா இருக்கும், இது வந்து இன்ஃபீமமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுல தான் நான் வந்து கேபிட்டல் எம்ஐ ஸ்மால் எம்ஐ டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கேபிட்டல் எம்ஐன்றது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த இன்டர்வல்ல எஃபோட சுப்ரீமம் அது வந்து கேபிட்டல் எம்ஐ. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஐத் இன்டர்வல்ல கரஸ்பாண்டிங் இன்ஃபீமம் வந்து ஸ்மால் எம்ஐ அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்ப யூபி யூ ஆஃப் பி கமா எஃப்ன்றது என்ன மீன் பண்றேன்னா சம்மேஷன் ஆஃப் எம்ஐ இன்டு டெல்டா எக்ஸ்ஐ. ஓகே, இதுதான் வந்து நான் யூபி கமா எஃப்னு டிஃபைன் பண்றேன். ஓகே, ஸோ எம்ஐ இன்டு இந்த டெல்டா எக்ஸ்ஐ. ஓகேவா? அதுதான் வந்து யூபிஎஃப் கமா எஃப். அதே மாதிரி எல்பி லோயர் பவுண்ட், இது யூபிஎஃப்ன்றது அப்பர் பவுண்டு, ஸோ எல்ன்றது லோயர் பவுண்டு, அது வந்து இன்ஃபிமம் ஆச்சு சம்மேஷன் எம்ஐ இன்டு டெல்டா எக்ஸ்ஐ. ஸோ இதுதான் வந்து எல்பிஎஃப் கமா பி கமா எஃப். ரைட்? ஸோ இப்போ அண்ட் ஃபைனலி we are having upper limit. ஓகே, ஏ டு பி அப்பர் லிமிட் எஃப் இன்டு டிஎக்ஸ்ன்றது என்ன மீன் பண்றேன்னா இன்ஃபிமம் ஆஃப் யூ ஆஃப் பி கமா எஃப். ஸோ எடுத்துக்கிட்டதுலேயே எம்ஐன்றது சுப்ரீமம்னு எடுத்துக்கிறேன், அந்த சுப்ரீமம்ல இன்ஃபிமம். ஓகே, ஸோ எம்ஐன்றது என்ன சொல்லிக்கிறேன்? சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எம்ஐயை வச்சு தான் நான் யூ டிஃபைன் பண்றேன்.
ஓகே, இந்த கேபிட்டல் எம்ஐ வச்சு தான் நான் யூ டிஃபைன் பண்றேன். ஸோ இந்த சுப்ரீமம்ல இந்த சம்மேஷன்லயே இன்ஃபீமம். ஓகே, இன்ஃபீமம் ஆஃப் யூ ஆஃப் பி கமா எஃப். ஸோ இது மாதிரி எனக்கு பார்ட்டிஷன் வேரியாக எனக்கு வேற வேற யூபிஎஃப் கிடைக்கும். இது ஒரு பர்டிகுலர் பார்ட்டிஷனுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி பார்ட்டிஷன் ஃபைனராக எனக்கு என்ன ஆகும், துண்டு துண்டா இன்னும் மைன்யூட்டா உடச்சுன்னா இன்னும் வேற வேற பார்ட்டிஷன் வரலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த சம்மேஷன் எம்ஐ ஒவ்வொரு சம்மேஷன் ஐக்கும் ஒவ்வொரு ஐக்கும் எனக்கு என்ன கிடைக்கும், எம்ஐ கிடைக்கும். ஸோ அதுல தான் நான் யூ டிஃபைன் பண்ணேன். ஸோ இருக்கிற எல்லா யூபிஎஃப் எஃப்க்கும் என்ன கண்டுபிடிக்கிறேன், இன்ஃபீமை கண்டுபிடிக்கிறேன். அதுதான் அப்பர் லிமிட். அதுதான் பிக்கு மேல பார் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்டகரல் ஏ டு பி அப்பர் பார் எஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபீமம் ஆஃப் யூ ஆஃப் பி கமா எஃப். அதே மாதிரி இன்டகரல் ஏ பார் பி லோயர் லிமிட் எஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எல் பி கமா எஃப். ஓகே, லோயர் பவுண்ட் வச்சு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான். இப்ப இந்த இன்டகரல் எக்ஸிஸ்ட்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டு இன்டகரலும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். தட் இஸ் integral a to b bar. a to b பாரும் a bar to b இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் போது தான் இன்டெக்ரல் a to b f of dx வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ f is ரைமான் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவேன். ரைட், சரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் ஏ டு பில இன்டர்வல் ஏ டு பில இருந்து ஆருக்கு போற மாதிரி, ப்ரொவைடட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஷுட் பி டிஃபரன்ஷியபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியா இருந்துச்சுன்னா, அண்ட் எஃப் டேஷ் இஸ் ரைமான் இன்டெகிரபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, இன்டெகிரல் ஏ டு பி எஃப் டேஷ் டிஎக்ஸ்ன்றது ஏன்னா எனக்கு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் என்ன சொல்லுது, ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபங்க்ஷனோட எண்டு பாயிண்டோட வேல்யூ டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். என்ன சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியல் பண்ண முடிஞ்சுன்னா அந்த டிஃபரன்ஷியபிள் வேல்யூ இன்டெகிரல் வேல்யூ மியூச்சுவலா கேன்சல் ஆகிக்கும். அதுதான் மீனிங். டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆர் இன்வர்ஸ் ப்ராசஸ், ரிவர்ஸ் ப்ராசஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிரும். அதுதான் வந்து என்ன பண்ணுது, இப்போ இன்டெகிரல் ஏ டு பி எஃப் டேஷ் டிஎக்ஸ்ல இந்த இன்டெகிரலும் அந்த டிஃபரன்ஷியேஷனும் கட் ஆகி ஃபங்க்ஷனோட வேல்யூ எந்த இன்டர்வல்ல பாக்குறேன் ஏ கமா பி, அந்த எண்டு பாயிண்ட்ல எனக்கு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவோட டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். அதுதான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம். மோரோவர் நான் இது மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், எஃப் ஒன் கமா எஃப் டூ ஆர் பவுண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், அண்ட் ஆல்பா ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, தென் ஃபார் எனி ரியல் நம்பர் c1 c2 c1 f1 plus c2 f2. ஓகே, இதனுடைய சம்மேஷனும் ரைமான் இன்டெகிரபிளா இருக்கும் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. எப்படி நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா இன்டெகிரல் 3x plus 4xன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, 3x plus 4x அப்படின்னு என்ன பண்ணுவோம், இது is equal to 3 into x இல்லாட்டி இது x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 3 into x ஸ்கொயர் பிளஸ் 4 into x அப்படின்னு போட்டு இன்டெகிரேட் பண்ணோம்ல, அதுதான் சொல்றாங்க இங்க. இன்டெகிரல் c1 f1 plus c2 f2 அப்படின்னா யார் ஸ்பிளிட்டிங் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் நம்ம தனியா எடுத்துட்டு அந்த இன்டெகிரலையும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதுதான் சொல்றாங்க, you are splitting the function and also taking outside the constant. So c1 into integral a to b f1 d alpha plus c2 into integral a to b f2 d alpha ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ரைட், சரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து f1 greater than or equal to f2 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, then for all x in a comma b
then f1 of x d alpha less than or equal to integral a to b f2 of x d alpha. Okay, right. M less than or equal to m f1 of x in less than or equal to m இருந்துச்சு அப்படின்னா for all x in closed interval a comma b இருந்துச்சுன்னா then m of alpha of b minus alpha of a will be less than or equal to integral value இருக்கும் which is less than or equal to capital M. அதாவது f ஓட வேல்யூ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஓகேவா பவுன்ஸா இருந்துச்சு அப்படின்னா எஃப் வந்து பவுன்ஸா இருந்துச்சுன்னா we can find the supremum and infimum வச்சுக்கோங்க. அப்ப எம்மும் கேபிட்டல் எம்மும் எனக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய இன்டெகிரலோட வேல்யூவும் அந்த ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் உள்ள வேல்யூவோட உங்களோட அந்த ஆல்பா பி எண்ட் பாயிண்ட்ல ஆல்பாவோட வேல்யூ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும். இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் இருக்கும். m into alpha b minus alpha a will be less than or equal to integral a to b f1 d alpha will be less than or equal to capital M into alpha b minus alpha a. So இந்த small m capital M ன்றது உங்களுடைய f ஓட பவுன்ஸ். So m less than or equal to f1 less than or equal to m அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஒவ்வொரு எக்ஸுக்கும் அந்த m தான் இந்த m. இந்த எண்ட் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சா போதும். ஆல்பாவோட டெஃபினிஷன் இந்த ஸ்மால் எம்மும் கேபிட்டல் எம்மும் வச்சு இன்டெகிரலோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம் இது அதுதான் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி இப்போ பார்த்தோம். இஃப் இது சம்டைம்ஸ் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம் கேட்பாங்க, அதனால அதை சொல்லிக்கிறேன். f takes from a to comma b to r is a continuous and alpha of a closed interval a comma b to r னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு cன்ற பாயிண்ட் அந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தென் இன்டெகிரல் வேல்யூ வந்து இன்டெகிரல் a to b f d alpha equal to f of c. Okay, f of c into alpha of b minus alpha of a. ஓகேவா? இந்த f of cன்றது அந்த cன்ற வேல்யூ க்ளோஸ் இன்டர்வல் a comma b அந்த c தான். ஓகே, க்ளோஸ் இன்டர்வல் a comma b ல ஒரு c எடுத்துக்கிறேன். ஆல்பான்றது ஒரு ஃபங்க்ஷனு, எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு. ஆல்பாவும் எஃப்பும் ரெண்டுமே a comma b ல இருந்து ஆர்க்கு தான் போகுது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா எஃப் டி ஆல்பாவை நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? fc into alpha b minus alpha. இதுதான் மீன் வேல்யூ தியரம். Can able to find fc அப்படி இருந்துச்சுன்னா cன்ற பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்டெகிரல் வேல்யூ வந்து எனக்கு fc into alpha b minus alpha n கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ரோல்ஸ் தியரம். ஸோ ரோல்ஸ் தியரம் இதுல இருந்து கொஞ்சம் வேரி ஆகும். என்னன்னா ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப் வந்து எடுத்துக்கிறேன், அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், இட் இஸ் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஃப் வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் and moreover the function is differentiable on the open interval a comma b ன்னு எடுத்துக்கிறேன். moreover f of then there exists at least one c in the open interval. So நான் வந்து மீன் வேல்யூ தியரத்துல என்ன சொன்னேன்னா ஒரு c எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த c ல எனக்கு f of c வேல்யூ கிடைச்சிச்சுன்னா எனக்கு இன்டெகிரல் வேல்யூ கிடைக்கும்னு சொல்றது மீன் வேல்யூ தியரம். இங்க நான் என்ன எப்படி எடுத்துக்கிறேன்? ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதுவும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், அதுவும் f of a equal to f of b அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அங்க ஒரு c எக்ஸிஸ்ட் ஆகும். தேர் எக்ஸிஸ்ட் c. ஓகேவா? எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? f dash equal to c அப்படின்னு வரும். அங்க வந்து f of c கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. f of c into alpha b minus alpha a. அதான் இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம், மீன் வேல்யூ தியரம். நடுப்பட்ட இடையில உள்ள ஒரு பாயிண்ட்ல f of c ஓட வேல்யூ தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு இன்டெகிரலோட வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்றது மீன் வேல்யூ தியரம். இங்க f dash of c equal to 0ன்னு கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு c பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது ரோல்ஸ் தியரம். நெக்ஸ்ட்
the Rolle's theorem is the version of Rolle's theorem is used to prove the mean value theorem, of which Rolle's theorem is a indeed special case. Okay. So இது mean value theorem prove பண்றதுக்கோசம் Rolle's theorem யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க, அதனால தான் எடுத்துக்கிறேன். மீன் வேல்யூ தியரம் ப்ரூவ் பண்றதுக்கு யூ ஆர் அப்ளையிங் ரோல்ஸ் தியரம், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ அ பேசிஸ் ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் டெய்லர்ஸ் தியரம். டெய்லர்ஸ் தியரம் ரோல்ஸ் தியரத்துல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ மீன் வேல்யூ தியரத்துக்கும் ரோல்ஸ் தியரத்துக்கும் பேஸ் ரோல்ஸ் தியரம் தான். ரைட். நெக்ஸ்ட், நான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். அதனால நம்ம உங்களுக்கு அந்த எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னு தெரியல. நமக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லையா? ப்ராப்ளம்ஸும் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா நமக்கு போதும். ப்ரூஃப்லாம் பார்த்தா கிளாஸ் பி கோ ஆன். ரைட். நமக்கு எல்லாம் தேவையில்லை. ரைட். சரி. லெட்ஸ் எஃப் டிஃபைன்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் பி a function that has k plus 1 continuous derivative. இங்க நம்ம ரோல்ஸ் தியரத்திலையும் மீன் வேல்யூ தியரத்திலையும் முதல்ல எஃப் மட்டும் தெரிஞ்சா போன்னு சொல்றது மீன் வேல்யூ தியரம். ரோல்ஸ் தியரத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி தெரியும் சொல்றது ரோல்ஸ் தியரம். ஸோ டெய்லர்ஸ் தியரத்துல எஃப்ஓட கே பிளஸ் 1 கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் தெரிஞ்சா, ஓகேவா? ஸோ கே பிளஸ் 1 கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் தெரியணுன்றது டெய்லர்ஸ் தியரம். Okay, k plus 1 continuous derivatives, okay, in some neighborhood u, right, of x is equal to a. என்ற பாயிண்ட்ல நெய்பர்ஹுட் எடுத்து அந்த நெய்பர்ஹுட்ல யூன்ற நெய்பர், அந்த நெய்பர்ஹுட்ல எஃப்ஓட k plus 1 கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் எனக்கு தெரியணும். ஓகே. தென் ஃபார் எனி எக்ஸ், அந்த நெய்பர்ஹுட்ல எந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியறனால, ஓகேவா, ஏன்ற ஒரு பாயிண்ட்ல எஃப்ஓட கே பிளஸ் 1 கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் கிடைச்சிச்சுன்னா, கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த நெய்பர்ஹுட்ல எந்த பாயிண்ட் நான் கொடுத்தாலும் அந்த பாயிண்டோட வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியும், எஃப்ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். Okay, so f of x equal to இந்த formula, right? Formula வச்சுக்கோங்க. f of a plus f of a into x minus a by 1 factorial plus f dash of x minus a into x minus a in the whole square by 2 factorial அப்படின்ட்டு f of k plus 1 into x minus t in the whole power t divided by k factorial. ஓகேவா? இந்த கடைசி ஒன்று integral a to x. Okay. இந்த இன்டெகிரல் வேல்யூ ஆட் பண்ணோம்னா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகே. இந்த இன்டெகிரல் வேல்யூ ஸ்கிப் பண்ணனா இட் வில் பி an approximate வேல்யூ. ஓகேவா? இந்த இன்டெகிரல் வேல்யூ போட்டோம்னா எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த செஷன் எரர் டேர்ம் இன்வால்வ்ஸ் அன் இன்டெகிரல் அதான் சொன்னேன். ஓகே. இன்டெகிரல் வேல்யூல நமக்கு எரர் டேர்ம் இன்வால்வ்ஸ் அந்த இன்டெகிரல்ல தான் இருக்கும். Because we are assuming that f of k plus 1 is continuous. அதனால we are also assuming that derivative exists னு assumption வச்சுக்கிறேன். Okay, derivative exists assumption வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் இந்த இன்டெகிரல் வேல்யூ நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப எரர், அந்த ஃபார்முலால எரர்னு சொன்னீங்கன்னா அந்த இன்டெகிரல் பார்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பிளஸ் சின்னு போடுவோம் இல்லையா, யூஸ்வலா இன்டெகிரல் பண்ணும்போது சம் பிளஸ் கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்ல போகும் அந்த எரர் வேல்யூ. Okay, the bonus that this integral version of Taylor's theorem does not involve the essentially unknown constant c. Okay, அந்த cன்றது இங்க நெக்லெக்ட் பண்ணுவோம். அதனாலதான் இங்க அந்த டெய்லர்ஸ் தியரத்துல அந்த எரர்ன்றது இந்த இன்டெகிரல் வேல்யூல போகும். ரைட். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, எந்த பொசிஷன்ல அந்த எரர் டேர்ம் இன்வால்வ் ஆகும் சப்போஸ் இந்த இடத்துக்கு கேட்டாங்கன்னா. சரி, நெக்ஸ்ட். சரி, இப்போ சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். Show that between any two distinct roots of e power x cos x equal to 1, there exists at least one root.
ஓகே, ஏதாவது ஒரு ரூட்னாச்சும் இருக்கும்னு காட்டுறது. ஓகேவா? ஸோ இருக்கும்னு காட்டுறது எது? ஏதாவது ஒரு ரூட்னாச்சும் இருக்குன்றது. இப்ப நம்ம 3 தியரம் படிச்சோம் இல்லையா? ரியல், லக்ராஞ்சி அண்ட் டெய்லர்ஸ் படிச்சோம். ஸோ ஒரு ரூட்னாச்சும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா எதை மீன் பண்றோம்? நம்ம எஃப் டேஷ் இருக்குன்ற மாதிரி மீன் பண்ணுவோம் இல்லையா? therefore it involves the Rolle's theorem. நம்ம f dash of c கண்டுபிடிச்சோம்னா it will be more enough. ஓகே, क्वेश्चन பார்த்தானே தெரியும் என்ன கேக்குறாங்க அப்படினு. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்ப between any two distinct roots, ரெண்டு வேற வேற ரூட்ஸ்க்கு இடையில எனக்கு ஒரு ரூட் இருக்கும் அப்படின்றது காட்டணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம சப்போஸ் ஆல்பா பீட்டான்னு ரெண்டு ரூட் எடுத்துக்கிறேன் e power x cos x ல. இதுதான் வந்து என்னோட ரூட் ஆல்பா பீட்டா ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி, e பவர் ஆல்பா காஸ் ஆல்பா ஈக்குவல் டு 1 கிடைக்குமா? சாட்டிஸ்ஃபைஸ். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலா நான் ஆல்பா போடுறேன். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலா பீட்டா போடுறேன். அப்ப e பவர் பீட்டா காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 கிடைக்குமா? ஆல்பா எக்ஸுக்கு பதிலா ஆல்பாவும் பீட்டாவும் போட்டு இந்த ஈக்குவேஷன் 1 ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். So define a function f as follows. Okay, f of x equal to e power x minus cos x for every x. Okay, e power minus x define பண்ணிக்கிறேன். Obviously f is continuous as e power minus x வந்து continuous ஆ இருக்கிறதுனால. ஓகேவா? சரி, and cos x வந்து both are continuous னு வச்சுக்கிறேன். ஓகே, சரி, அப்ப எனக்கு f dash என்னவா இருக்கும்? e power minus x minus cos x க்கு. ஓகே, நானா தான் டிஃபைன் பண்ணேன் f of xன்றது. டிஃபைனிங் நானா தான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு சஃபிஷியண்டா நான் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால இது வந்து நீங்க கொடுத்த ஃபங்க்ஷன் கிடையாது, நம்மளா டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டினியூஸா பார்த்தா ஆப்வியஸ்லி இது கண்டினியூஸ். ஏன்னா e பவர் மைனஸ் எக்ஸ் கண்டினியூஸ், காஸ் எக்ஸும் கண்டினியூஸ். அதனால இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப நான் டெரிவேட் எக்ஸிஸ்ட் ஆகும். டெரிவேட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா f dash of x equal to மைனஸ் e power x plus sin x கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ f of x is derivable also in open interval alpha comma beta. ஓகேவா? சரி, இதுல டவுட் இல்ல. ரைட், ஆல்பா கமா பீட்டால f of x derivable எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, இப்போ ஈக்குவேஷன் 2 பாருங்க. இதுல நான் ஆல்பா போட்டா என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதிலா ஸோ e power minus alpha minus cos alphaன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணோம்னா ஆல்பா e பவர் மைனஸ் ஆல்பா வந்து e பவர் பிளஸ் ஆல்பா ஆக்கிறதுக்கோசரம் டினாமினேட்டர்ல கொண்டு போய் போடுறேன் e பவர் ஆல்பாவை. ஓகேவா? ஸோ இதை வந்து பிளஸ் ஆக்கிறதுக்கோசரம் நான் டினாமினேட்டர்ல கொண்டு போய் போடுறேன். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் e பவர் ஆல்பா காஸ் ஆல்பா டிவைட் பை e பவர் ஆல்பான்னு கிடைக்கும். ஓகேவா? which is equal to என்னது? 0 கிடைக்குமா? 1 மைனஸ் e பவர் ஆல்பா காஸ் ஆல்பா divided by e power alpha equal to 0 னு கிடைக்கும். சரி, இப்போ அதே மாதிரி நான் பீட்டா போட்டா என்ன கிடைக்கும்? அதுவும் ஈக்குவல் டு 0 னு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஏன்னா எனக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும்? எனக்கு f ஆல்பா ஈக்குவல் டு f பீட்டான்னு சொல்லிடலாமா? ரெண்டுமே 0 இருக்கனால f ஆல்பா ஈக்குவல் டு f பீட்டா சொல்லலாம். ரைட், இந்த கண்டிஷன் எப்படி சொல்றேன்? e ஆல்பா காஸ் ஆல்பா வந்து எப்படி 0 சொன்னா, ஏன்னா நான் முன்னாடியே அசம்ப்ஷன் வச்சுக்கிறேன் e ஆல்பா காஸ் ஆல்பா ஈக்குவல் டு 1 அண்ட் e பவர் பீட்டா காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அங்க சப்ஸ்டிட் பண்றதுனால எனக்கு இந்த வேல்யூ 1 மைனஸ் e பவர் ஆல்பா காஸ் ஆல்பான்றது 0 ஆயிரும். ஓகே, இந்த மேல இருக்க டேர்ம் நியூமரேட்டர் வந்து 0 ஆயிரும். அதனால அது 0. அதே மாதிரி தான் பீட்டாவுக்கும் அதே கண்டிஷன் தான். therefore f of alpha equal to f of beta ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ கண்டிஷன் ஆஃப் ரோல்ஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது f of a equal to f of b ன்னு கிடைக்குது எனக்கு. ஓகே, so it satisfies the Rolle's theorem condition. அப்ப என்ன எனக்கு? therefore there exists some c in closed interval open interval a comma b ன்னு Rolle's theorem சொல்றாங்க இல்லையா? அந்த c க்கு பதிலா இங்க எனக்கு காமான்னு சூஸ் பண்றேன். ஓகே, so there existed some c, அதுக்கு பதிலா இங்க காமான்னு சொல்றேன். ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டா, அங்க a கமா b ன்னு போடுவோம், இங்க ஆல்பா கமா பீட்டா.
எப்படி இருக்கும் அந்த இன்டர்வல்ல அந்த பாயிண்ட்ல f dash of c equal to 0 அந்த பாயிண்ட் அது ஓகேவா. ஸோ f dash of gamma equal to 0 அப்படின்னு கிடைக்கும். அது ரோஸ் தியரம் பிரகாரம். இப்போ f dash of c equal to 0னா f dash என்ன எனக்கு என்ன sin alpha minus e power minus alpha gamma. Okay, sin gamma minus e power minus gamma equal to 0 கிடைக்குமா. டிஃபரன்ஷியேட் பண்ணா ரைட். சரி, அப்ப வேற காமா லைஸ் பிட்வீன் ஆல்பா அண்ட் பீட்டா. therefore காமான்றதும் போட்டா எனக்கு என்ன வருது இஸ் equal to 0. it satisfies the equation. Okay, e power gamma sin alpha minus 1 equal to 0 என்ன மீனிங் it's gamma satisfies the equation. அப்ப gamma will be a root. Okay, அப்ப காமான்றது ரூட் ஆஃப் e power x sin x minus 1 ஓட ரூட்டா இருக்கும். ரூட்டா இருந்தா தான் equal to 0 satisfy பண்ணும். Okay, so we get 1 root of e power x sin x minus 1 equal to 0. Okay, next. சரி, next Lagrange mean value theorem. அது வச்சு ஒரு ப்ராப்ளம். Okay, holds for the function f of x equal to mod x in the interval -1, 1 ன்னு கேட்டிருக்காங்க. we have to test. So நம்ம அது வந்து Lagrange theorem satisfy பண்ணா இல்லையான்னு பார்க்க போறோம். ரைட். சரி, so clearly நமக்கு என்ன தெரியும்னா f of x equal to mod x அது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். it is a continuous function. கை எடுக்காம வரைஞ்சிங்கன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறாங்க இல்லையா. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கை எடுக்காம வரைஞ்சோம் அப்படின்னா that function will be continuous function. suppose அந்த the function is breaking somewhere இப்படி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, then அது வந்து discontinuous function. ஓகே, f of x வந்து mod x வந்து continuous function on the closed interval -1, 1. சரி, but not differentiable at x is equal to 0. ஏன்னா என்ன ஆகுது அங்க differentiable ஆகாது. ஓகேவா, f dash போட்டோம்னா எனக்கு ரெண்டு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, 0ன்ற பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ்னு சொல்ற மாதிரி வரும். ஓகே, சரி, டிஸ்கண்டினியூஸ் ஆகாது, differentiable ஆகாது. ஓகே, which is the point of the open interval -1, 1. Thus f of x is not differentiable in -1, 1. Okay, hence Lagrange mean value theorem does not hold there. அந்த ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் ஆகாதனால எனக்கு Lagrange mean value theorem வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, அங்க ஹோல்ட் ஆகுதுன்ட்டு. therefore அந்த பாயிண்ட்ல எனக்கு டிஸ்கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் ஆகாதனால Lagrange theorem கண்டிப்பா அது டிஃபரன்ஷியபிள் ஆகணும் இல்லையா, அப்பதான் அது Lagrange theorem நம்ம சொல்ல முடியும். ரைட், அது ஆகாதனால எனக்கு நெசசரி கண்டிஷன் ஃபார் Lagrange theorem அங்க லாக் ஆகிறதுனால this function does not satisfy the Lagrange mean value theorem. Right? Next, f of x equal to x minus 1, x minus 3, x minus 5 ஒரு function எடுத்துக்கிறேன். Product of this. Moreover, அந்த interval கொடுத்துட்டாங்க a equal to 0, b equal to 4. Okay. இப்போ இதனுடைய find the value of c such that f dash of c has the same value as the slope of the chord joining the point for which x is equal to 0, x is equal to 4. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், c-ன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த c-ன்ற பாயிண்ட் எப்படி இருக்கணும், f dash of c வந்து ஸ்லோப்போட வேல்யூ வர மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்னா நமக்கு தெரியும், டிஃபரன்ஷியபிள் பண்ணாதான் அந்த m-ன்ற ஸ்லோப் கிடைக்கும். m equal to dy by dx தெரியும் உங்களுக்கு. ரைட், சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த வேல்யூ c. அந்த வேல்யூ c எப்படி கிடைக்கும், மீன் வேல்யூ தியரத்துல தான் கிடைக்கும். ஓகே, Lagrange மீன் வேல்யூ தியரத்துல தான் கிடைக்கும். ஸோ f dash of c வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொன்னானா தான் நீ ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். நம்ம c-ன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா மீன் வேல்யூ தியரம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, இதுல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. சரியா, நம்ம என்ன பண்றோம், f of x equal to அதை எடுத்துக்கிறேன், அதை நான் என்ன பண்ண ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் a polynomial in x. therefore நமக்கு என்ன தெரியும்னா, ஒவ்வொரு பாலினாமியலும் எல்லா பாலினாமியலும் ஒவ்வொரு பாலினாமியலும் எல்லா பாலினாமியலுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், எல்லா பாலினாமியலுமே டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான், இதுல டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா, இட் இஸ் a continuous function and it is a differentiable function. ஓகேவா, சரி, அப்ப இது கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் வச்சுக்கிறேன்.
and f of x பாத்தீங்கன்னா continuous differentiable சொல்லிட்டேன். அப்ப it satisfies all the condition of Lagrange mean value theorem. அது கண்டினியூஸா இருக்கணும், டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்பதான் என்னால c ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்றது Lagrange mean value theorem. அப்ப எனக்கு ஒரு c எக்ஸிஸ்ட் ஆகும். எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்? நம்ம கொடுத்திருக்கிற இன்டர்வல்ல, ஓபன் இன்டர்வல் a, b. அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற இன்டர்வல் 0,4. such that எப்படி இருக்கும் அந்த இன்டர்வல்ல? f of b minus f of a divided by b minus a. ஓகே, அதுதான் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. 4 minus f of 0 divided by b minus a. அதுதான் என்னுடைய f dash of c. ஓகே, சரி. இப்போ நம்ம f dash c கண்டுபிடிக்கிறதுக்கு நான் f of b ஓட வேல்யூ, f of a ஓட வேல்யூ, அப்புறம் b minus a என்ற வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். f of b ஓட வேல்யூ என்ன? அந்த பாலினாமியலை கொண்டு சப்மிட் பண்ண வேண்டியதான். இந்த பாலினாமியல்ல கொண்டு போய் b ஓட வேல்யூனா 4, அதை போட்டா என்ன வேல்யூ வரும்? அதே மாதிரி a ஓட வேல்யூனா 0, அதை போட்டா என்ன வேல்யூ வரும்? ஸோ b சப்மிட் பண்ணும்போது எனக்கு 4 cube minus 9 into 4 square plus 23 into 4 minus 15 கிடைக்கும். அது வந்து -3 கிடைக்கும். ஸோ 0 சப்ளை பண்ணும்போது 15 மட்டும்தான் கிடைக்கும், -15. ஓகேவா? டிவைடட் பை 4 minus b minus a 4 minus 0. ஸோ இதோட வேல்யூ என்ன? இப்போ 12/4 கிடைக்கும். சிம்பிளை பண்ணா 12/4. அதுதான் என்னுடைய f dash of c. அப்ப f dash of c ஓட வேல்யூ என்ன? 12/4 வந்து 3. அப்ப 3 ஆன்சர். ஓகேவா? சரி. since f of x equal to நான் பாலினாமியல் எடுத்துக்கிட்டேன். அப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்ட்டு. ரைட்? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? f dash of x is equal to 3x square minus 18x plus 23. ஓகே, இப்ப cன்ற பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? cன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ f dash of cன்றது அங்க அப்ளை பண்றேன். ஸோ 3 into c square minus 18c plus 23 கிடைக்குது. இப்ப எனக்கு அந்த வேல்யூ சப்மிட் பண்ணோம்னா f dash of c என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகே, அது வந்து 3 வருதுன்னு வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ எஃப் டேஷோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ எனக்கு ஈக்குவேஷன்ல இருந்து எஃப் டேஷ் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ ரெண்டு ஈக்குவல் தானே, ரெண்டுமே எஃப் டேஷ் ஆஃப் சி, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணலாமே. ஸோ ஈக்குவல் பண்ண வருது இப்போ 3c ஸ்கொயர் minus 18c plus 23 equal to 3ன்னு கிடைக்குது. ஓகேவா? equal to 3ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ அந்த 3 அங்கே கொண்டு போனோம்னா 3c ஸ்கொயர் minus 18c plus 20 equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்னோட சி வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா எனக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குது? 2 or 10/3ன்னு வரும். இது ஃபேக்டரைஸ் பண்றேன். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் நமக்கு. அதனால சி வந்து 2 and 10/3 கிடைக்கும். ஆப்வியஸ்லி இதுல ரெண்டுமே வந்து நான் இன்டர்வல்ல தான் செக் பண்ணணும். ஓகேவா? இன்டர்வல் தான் பாத்துக்கணும். இன்டர்வல் என்னது? 0,4. ஸோ 2 இருக்கும், 0ல இருந்து 4க்குள்ள தான், 0ல இருந்து 4க்குள்ள. அப்போ 1, இது 1, இது 2, இது 3. ஓகே, ஸோ இந்த 2ன்ற பாயிண்ட் இந்த இன்டர்வல்ல இருக்குது. அகெயின் 10/3 நம்ம டிவைட் பண்ண வரும் 3 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட் சம்திங் எனக்கு இந்த இன்டர்வல் இங்க இருக்கும். ஓகே, அப்ப ரெண்டு பாயிண்ட்டுமே எனக்கு எங்க இருக்குது? ரெண்டு பாயிண்ட்டுமே அந்த இன்டர்வல் கொடுத்திருக்க இன்டர்வல்ல இருக்குது. ஓகே, ஹென்ஸ் c equal to 2 and 10/3 belongs to open interval 0,4 such that the slope of the curve at this point is same. இதுவே ஒண்ணுதான். ஓகேவா? அதுதான் கேட்டிருந்தாங்க, ரெண்டும் ஒண்ணான்ட்டு. ரெண்டும் ஒண்ணுதான். ரைட்? சரி, நெக்ஸ்ட். அடுத்தது f of x என்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க, sin square x அப்படின்ட்டு. on what subinterval, closed interval 0,pi, f is increasing or decreasing? f increasing or decreasing னு கேக்குறாங்க. ஓகே, இதுக்கு increasing ஃபங்க்ஷனா இருந்தா f dash of x வந்து greater than 0வா வரும். ஓகே, டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்தா f dash of x வந்து less than வரும். less than or less than 0 வரும். சரி, நமக்கு f of x தெரியும், கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? f dash கண்டுபிடிச்சேன்னா போதும். f dash வந்து இது. ஓகே, f dash கம்னா 2 into sin x cos x. அது என்னது? sin 2x. நான் சிம்பிளை பண்ணி வச்சுக்கிறேன். f of x வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா தான் क्वेश्चन கேட்டுக்கறாங்க. சோ f of x வந்து
increasing if f dash of x greater than 0. Okay, so sin 2x ஓட behavior எப்படி இருக்கும்? greater than 0 இருக்கும்னா எப்ப greater than 0 இருக்கும்? when 2x வந்து 0க்கும் பைக்கும் இடையில இருக்கும்போது. ஓகே, அது எப்ப இருக்கும்? 0 lies between x less than pi by 2 இருக்கும்போது. 90க்கும் 0க்கும் இடையில x இருந்தா மட்டும்தான் என்னுடைய sin x வந்து f ஓட வேல்யூ வந்து f dash ஓட வேல்யூ greater than 0 கிடைக்கும். அதனால f வந்து இன்க்ரீசிங்கா இருக்கும். So f of x is increasing in the interval 0, pi by 2. 0, pi by 2. Now f of x is increasing. Okay, if f dash of x is less than 0 na now இப்போ இது less than 0 இருக்கணும்னா sin 2x வந்து less than 0 இருக்கணும். அதாவது 2x lies between pi or 2 pi க்கு இடையில இருக்கும்போது தான் sin ஓட வேல்யூ வந்து சின்னதா இருக்கும். அதாவது pi by 2 க்கும் pi க்கும் இடையில x இருக்கும்போது தான் என்னோட sin வேல்யூ வந்து டிக்ரீசிங்கா இருக்கும். Okay, so f of x is decreasing in the interval pi by 2, pi. Okay, இதுல இந்த இன்டர்வல்ல it is decreasing, f is decreasing, and in the interval my function is increasing. ஓகேவா? ஸோ அந்த இன்டர்வல் மட்டும் செக் பண்ணா போதும்னாங்க. அதுதான் f dash கண்டுபிடிச்சா போதும். it is increasing or decreasing கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, f dash கண்டுபிடிச்சு அந்த எந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்த்தா போதும். ரைட்? சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி f is a function defined as ஒரு பாலினாமியல் கொடுத்துக்கிறாங்க. முதல் trigonometry அது கொடுத்துருந்தாங்க. இப்ப பாலினாமியல் இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? இது இஸ் இன்க்ரீசிங் இன் எவ்ரி இன்டர்வல் அப்படின்னு சொல்ல போறாங்க. சரி, f of x தெரியும், f dash கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? 3 into x minus 2 the whole square கிடைக்குது for every x. இப்ப f dash of x greater than 0 வந்ததுன்னா increasing. So f dash of x வந்து எப்ப greater than 0 when x not equal to 2 இருக்கும்போது. ஓகே, x 2 போட்டோம்னா என்ன ஆயிரும்? x minus 2 வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்ப f dash of x வந்து equal to 0 வரும். So 0 வராம இருக்கும்போது பெருசா இருக்கணும்னா f dash of வந்து பெருசா இருக்கணும்னா f dash வந்து நான் 0 இல்லாத போது தான் கிடைக்கும். and f dash of 2 வந்து equal to 0 அந்த கண்டிஷன் இல்லாத போது. அப்ப 2ல இருந்து any interval c, 2, c belongs to R. Okay, இந்த இன்டர்வல்ல f dash of x வந்து greater than 0. Yeah, clearly f is continuous. அம்மாவா இல்லையா? ஏன்னா அது பாலினாமியல்னாவே கண்டினியூஸ் சொல்லலாம். இப்பதான் f is continuous and f dash of x greater than 0 for all x in open interval c, 2. Okay, therefore f is strictly increasing in c, 2. Okay, it is a strictly increasing function. Okay, next. நெக்ஸ்ட் இது பர்டிகுலர் காஷியும் மீன் வேல்யூ தியரமும் கம்பைன் பண்ணா. ஓகே, சரி, காஷி என்ன சொல்றாரு அப்படின்னா if two function f, g ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, மீன் வேல்யூ தியரத்துல ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, காஷி வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாரு. ஓகே, f உம் g உம் such that f and g ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கணும், ரெண்டுமே டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் ஓபன் இன்டர்வல் b ல. and moreover g dash of x வந்து never vanish, எங்கேயுமே காணா போக கூடாது, 0 ஆகக்கூடாது. in open interval a, b such that g dash of x is not equal to 0, எந்த இடத்துலயுமே 0 ஆகக்கூடாது for every point of open interval a, b. then இப்படி இருந்துச்சுன்னா f and g இந்த பிஹேவியர் இருந்துச்சுன்னா then எனக்கு ஒரு c எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த ஓபன் இன்டர்வல் a, b. எப்படி அப்படின்னா f of b minus f of a divided by g of b minus g of a equal to f dash of c divided by g dash of c. Okay, இதுதான் காஷி மீன் வேல்யூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். வேற cன்றது aக்கும் bக்கும் இடையில உள்ள பாயிண்ட். ஸோ f dash by g dash அந்த cன்ற பாயிண்ட்ல எண்டு பாயிண்ட்ல f ஓட வேல்யூ g ஓட வேல்யூ எடுத்து டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் என்னுடைய f dash by g dash. எண்டு பாயிண்ட் மட்டும் வேல்யூ தெரிஞ்சா போதும், f dash by g dash என்ற வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மீன் வேல்யூ தியரத்துல நம்ம சிங்கிள் ஃபங்க்ஷன் பத்தி பேசணும்.
காஷி வந்து அது ஜெனரலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணாம், 2 ஃபங்க்ஷன் கொடுத்தினாலும் எனக்கு சின்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த சில அந்த 2 ஃபங்க்ஷனோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். யூ கேன் ஃபைண்ட் த ரேஷியோ அப்படின்னு சொல்றாரு. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். சரி. So Cauchy mean value theorem to show that sin alpha minus sin beta divided by cos beta minus cos alpha equal to cot theta. சரி, இது எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், எஃப் பை ஜின்னு கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. சரி, அதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ஆகும், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் ஆகும். நான் எஃப் ஜின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டால we know that the function sin x உம் cos x உம் ரெண்டுமே வந்து trigonometrical function. அதனால கண்டிப்பா வந்து அது continuous function and it moreover it is continuously differentiable function. Okay, எங்க அந்த இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டால, ரைட். சரி, I can apply LMB mean Lagrange mean value theorem. சரி, we shall get theta. So அதை அப்ளை பண்ணா எனக்கு சின்ற பாயிண்ட் ஏக்கமா பில கிடைக்கும்னு சொல்லிக்கிறது Lagrange mean value theorem. ஸோ அதன்படி நான் இங்க வந்து சிக்கு பதிலா தீட்டான்னு போட்டுக்கிறேன். ஆல்பா பீட்டான்றது ஏக்கமா பின்ற அந்த இன்டர்வல்ல. ஓகேவா. ஸோ ஆல்பா லெஸ் தென் theta less than beta la you can find f dash of theta divided by g dash of theta equal to f of b minus f of alpha divided by g of b minus g of alpha. So f dash வந்து அப்ப என்ன எனக்கு கிடைக்கும், f of x வந்து sin x னு வச்சுக்கிறேன். அப்ப f dash வந்து என்ன கிடைக்கும் எனக்கு, cos theta. ஓகேவா, cos theta. g dash வந்து sin theta. ஓகே, சரி, minus sin theta which is equal to அதே மாதிரி f of b ஓட வேல்யூ என்னது, sin beta. f of alpha ஓட வேல்யூ வந்து sin alpha. g of beta ஓட வேல்யூ வந்து cos alpha. g of alpha ஓடது cos alpha. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், இது cos theta by sin theta வந்து cot theta ன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்ன எனக்கு sin alpha minus sin beta divided by cos beta minus cos alpha equal to cot beta ன்னு கிடைச்சிருக்குது. ஓகேவா, ரைட். சரி, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இங்கே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க XYல. ஃபைண்ட் த ஆப்டிமல் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். பர்டிகுலரைஸ் பண்ணி கேட்குறாங்க அது ஆப்டிமல் வேல்யூ என்னன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 வேரியபிள் XYல. ஓகேவா, சரி, நான் F எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம டைரக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறத விட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எனக்கு தெரியணும். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன, டோ எஃப் பை டோ ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா டோ ஃபங்க்ஷன் பாலினாமியல். ஸோ அது ஆப்டிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம், ரைட். ஏன்னா அது டபுள் வேரியபிளா இருக்கிறதுனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய். ஸோ இதை கண்டுபிடிக்கிறோம். சரி, அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், புட்டிங் டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இங்க எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். சரி, ஸோ தேர்ஃபோர் 1,1/3 இதுதான் ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்லுவோம். எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய் தான் நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்லுவோம். எந்த பாயிண்ட்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து 0 ஆகுதோ அந்த ரெண்டு எக்ஸும் ஒய்ன்ற பாயிண்ட் தான் வந்து ஸ்டேஷனரி பாயிண்டா இருக்கும், எக்ஸ் கமா ஒய், ரைட். ஸோ இதுல நம்ம ஆர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆர்ன்றது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல அது வந்து ஆர். ஓகே, ஸோ இது வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா எனக்கு 8 கிடைக்கும். செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அது எனக்கு வந்து அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்ட் போடும்போது எனக்கு 8 கிடைக்கும். அதுதான் என்னுடைய ஆர். அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் ஒய். ஓகே, அது வந்து என்னுடைய எஸ் பாயிண்ட். ஓகே, சரி,
which is equal to x is equal to 1 and y equal to 1/3 இந்த பாயிண்ட் சப்மிட் பண்ணா it will be 0. அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் f at y செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன் y with respect to y again differentiating அதுதான் என்னோட t. so x y யும் பண்றது s, y பண்றது t, x பண்றது r. ஓகே, ஸோ இதெல்லாம் எஸ் டி ஆர் அந்த வேல்யூ அந்த பாயிண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட்ல அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். 0, 12 அப்புறம் இது கிடைக்குது. ஓகே, இப்போ ஆர்டி வந்து கிரேட்டர் தேன் எஸ் ஸ்கொயரான்னு பார்க்குறேன். ஓகே, ஆர்டி வந்து கிரேட்டர் தேன் எஸ் ஸ்கொயரான்னு பார்க்குறோம். ஓகே, சரி. ஸோ வி ஹேவ் எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அட் 1,1/3 இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ல எனக்கு மேக்ஸிமம் மினிமமா கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர். ஓகே, மேக்ஸிமமா மினிமமா. சரி, இப்போ ஆர் ஈக்குவல் டு 8 கிரேட்டர் தென் 0 ஆமாவா? சரி, எங்க ஸ்டேஷனரி பாயிண்ட்ல. ஸோ அந்த மினிமம் வேல்யூ இந்த பாயிண்ட் 1,1/3ல எனக்கு ஆர் ஈக்குவல் டு 8 கிடைக்குது. இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, பாயிண்ட் ஆஃப் மினிமம். ஓகே, ஸோ அந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் அந்த ஸ்டேஷனரி பாயிண்டோட வேல்யூ சப்மிட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் x, y ஓட மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதான் 10/3. இதுதான் என்னுடைய மினிமம் வேல்யூ. ஓகே, இந்த மினிமம் வேல்யூன்றது மினிமம் வேல்யூ இங்க அது வந்து 10/3. மினிமம் கிடைச்சிருந்தாலும் நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? So optimum is minimum value 10/3. Next. So with this I am completing the session. So real analysis la nama kadasi session paathukurom illa problems paathukuren. So idhula இன்னும் வந்து நான் problems oriented slide போட முடிஞ்சா சொல்றேன். நான் problems மட்டும் பார்க்கலாம் வேணா. Bye. Thank you.